வந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சும் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். வெள்ளிக்கிழமை வந்தாச்சு. தாளம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கும் நம் நிகழ்ச்சியின் ரசிகர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த வணக்கம். நான் திவ்யசாலினி. And I'm Rishi Varman. Every week we journey across our community to uncover inspiring stories, meaningful conversations and events that reflect the vibrancy in our society. தங்கள் முயற்சிகள் மற்றும் பங்களிப்பின் மூலம் தொடர்ந்து சமூகத்திற்கு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் தனி நபர்களையும் அமைப்புகளையும் சந்திக்கும் வாய்ப்பை இந்த நிகழ்ச்சி நமக்கு வழங்குகிறது. Whether it's culture, education, sports or community service, Thalam is your window into the many stories that bring the community together. அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கும் கதைகள் என்னென்ன? Let's take a look. காலத்தால் அழியாத பாரம்பரிய கலை. Celebrating excellence and achievement. கவியரசை நினைவு கூர்ந்த கொண்டாட்டம். கலைகள் ஒரு கலாச்சாரத்தின் விழுமியங்கள், நம்பிக்கைகள் மற்றும் உணர்ச்சிகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக செயல்படுகின்றன. நம் முன்னோர்களின் வரலாற்றையும் சித்தாந்தத்தையும் எடுத்து சொல்கின்றன. அதிலும் பாரம்பரிய இந்திய கலை வடிவங்கள் பன்முக கலாச்சாரம் கொண்ட நம் சிங்கப்பூரில் நமது இந்திய சமூகத்தின் அடையாளத்தையும் நிர்ணயிக்கின்றன. And among the many traditional art forms that emerged from this rich heritage are theatrical performances that combine storytelling, music, dance and drama. More than just a form of entertainment, these performances served as powerful tools for education, bringing communities together while passing on important lessons from one generation to the next. இருப்பினும் சமூகங்கள் வளர்ச்சியடைந்து வாழ்க்கை முறைகள் மாறிவரும் சூழலில் பல பாரம்பரிய கலை வடிவங்கள் இளைய தலைமுறையினரிடையே தங்களின் முக்கியத்துவத்தை தக்க வைத்துக் கொள்ளும் சவாலை எதிர்கொள்கின்றனர். எனவே அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கலை வடிவங்களை பாதுகாப்பதற்கு மக்கள் அவற்றை நேரில் கண்டு கற்றுக்கொண்டு அவற்றுடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவது அவசியமாகிறது. The true value of any art form lies not only in its history, but also in its ability to inspire new generations. When knowledge is shared between experienced practitioners and aspiring performers, traditions are given new life and new meaning within a contemporary context. கலாச்சார பாரம்பரியம் என்பது கடந்த காலத்திற்கு மட்டுமே உரியது அல்ல. வரும் காலங்களிலும் அது பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு காலத்திற்கு ஏற்ப மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்வியல் மரபாகவும் அது திகழ வேண்டும். A recent initiative sought to do just that, introducing Singaporeans to the unique world of Terracotta through a series of workshops and performances. Let us take a look. நமது மரபு கலைகள் காலம் தாண்டி உயிர்ப்புடன் இருப்பதை உறுதி செய்ய அவை காக்கப்பட வேண்டும், காட்சிப்படுத்தப்பட வேண்டும், கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இதனை நோக்கமாக கொண்டு ஆனந்தா மரபு கலைகள் கூடம் இந்திய மரபுடைமை நிலையத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்து வரும் ஒரு முக்கிய முயற்சி நம் மரபு என்ற கலைத்தொடர். இத்தொடரின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒரு பண்டைய மரபு கலை நிபுணர்களால் நடத்தப்படும் பயிலரங்கின் மூலம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பயிலரங்கின் இறுதியில் பார்வையாளர்களின் முன்னிலையில் இக்கலை வடிவத்தை படைத்து காட்டுவதற்கான வாய்ப்பு பங்கேற்பாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த வரிசையில் தெருக்கூத்து என்ற கலை வடிவத்தை இம்முறை முன்னிறுத்தியது நம் மரபு கலைத்தொடர். தெருக்கூத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம கலைகள் என்னதான் அரிதாக இருந்தாலும் அது சொல்லக்கூடிய கதைகள் இன்னும் நகரப்புறத்திற்கும் சரி நவீன வாழ்க்கை முறைக்கும் சரி ரொம்ப பொருத்தமானவை. தெருக்கூத்தில் பெரும்பாலான நம்மளுடைய எபிக்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, நம்மளுடைய மரபு கதைகளான மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணம், நல்லத்தங்காள் கதை, இது போன்ற கிராமப்புறங்களில் அவங்க சொல்லக்கூடிய விழுமியங்கள், நல்ல விழுமியங்களை சொல்லக்கூடிய பல கதைகளை தான் அவங்க நன்னறி முறையாக அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு வாழ்வியலாக இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டில் சில புறங்களில் வாழ்வியலாக இருக்கிறத இங்கே நம்ம அறிமுகப்படுத்துறது ஒரு சின்ன ஒரு பார்வை தான் காட்டுறோம். பெரும்பாலான மரபு கலை வடிவங்கள் முறையாக ஆவணப்படுத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் மூலம் கற்பிக்கப்படுவதில்லை. தலைமுறையாக கலைஞர்கள் தமது முன்னோர்களிடமிருந்து பயிற்சி பெற்று கேள்வி ஞானத்தின் வழி இக்கலைகளை கற்கின்றனர்.
திரௌபதியை அழைத்து வர நாம் எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? எனவே அனுபவம் வாய்ந்த கலைஞர்களுக்கும் கலையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் இடையிலான ஒரு பாலமாக அமைகிறது நம் மரபு. இத்தொடரின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டை சேர்ந்த கைதேர்ந்த நிபுணர் நடத்திய 6 நாள் பயிலரங்கின் மூலம் பங்கேற்பாளர்களுக்கு தெருக்கூத்து கலை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கற்றுக்கிட்டாங்கன்றதை விட நாங்கள் 2 பேரும் உரையாடிக்கிட்டோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எங்களோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் எப்படி அவங்களுக்கு நான் பயிற்சி வைக்கிறது, அவங்க எப்படி எங்கிட்ட பயிற்சிக்கிட்ட எடுத்துக்கிட்டாங்கன்றது தான் ஒரு நாலேஜ் ஷேரிங்காக தான் இருந்தது. இது அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அவங்களும் அதை அழகாக அதை அந்த என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஷேர் பண்ணதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. தெருக்கூத்து, இயல், இசை, நாடகம் என கலைகளின் பல்வேறு அம்சங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு தனித்துவமான கலை வடிவம். இது கலைஞர்களிடையே பன்முகத்திறன், ஒழுக்கம் மற்றும் உடல் வலிமையை சோதிக்கிறது. இக்கலை வடிவத்தின் பல்வேறு அம்சங்களையும் ஆழமாக கற்றுக்கொண்டு இறுதியாக தாங்கள் கற்றதை ஒரு பார்வையாளர் கூட்டத்தின் முன் நிகழ்த்தி காட்டிய அனுபவம் தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாகவும் மனநிறைவு தருவதாகவும் குறிப்பிட்டனர் பயிலரங்கின் பங்கேற்பாளர்கள். தெருக்கூத்தின் நுட்பங்களும் நுணுக்கங்களும் தங்களுடைய எதிர்கால நிகழ்த்துக்கலை படைப்புகளுக்கு பெரிதும் துணை புரியும் என்பதையும் அவர்கள் குறிப்பிட்டனர். நீங்கள் மற்ற கலைகள்லேருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். ஆனால் அந்த கலையெல்லாம் கற்றுக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெருக்கூத்து மூலமாக கற்றுக்கலாம். உங்களுக்கு நடனம் பயிற்சி செய்யணுமா, இங்கே நடனம் இருக்குது. வசனம் உங்களுக்கு பயிற்சி செய்யணுமா, வசனம் இருக்குது. இந்த பயிலரங்களை நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். வோக்கல் ப்ரொஜெக்ஷன் எப்படி, நம்ம ஸ்டாமினாவை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லா விஷயமே நான் தொடர்ந்து என்னோடய கலை பயணத்தில் நான் என்னோட கொண்டு செல்வேன்னு நினைக்கிறேன். This art form will go for like hours and hours together. So the kind of stamina, the kind of energy you need, it doesn't happen overnight. It needs years and years of practice. And that's what he was teaching us with the basics. Not once he had taught us like just for the performance, no. He always tried to explain us like the foundation of it. How do you start? How do you breathe? How do you manage your breathe? You sing, you dance, and then you say your line. How do you manage all of that while you're performing? So that was something very enriching for me as an actor, because I can take away that to any performance that I do. இன்றைய நவீன உலகில் தெருக்கூத்து படைப்புகளை காண்பது மிக அரிது. அதை நேரில் மிக அருகில் கண்டு ரசிக்கும் அரிய வாய்ப்பை இந்நிகழ்ச்சி பார்வையாளர்களுக்கு வழங்கியது. நிகழ்ச்சியின் இறுதியில் பயிற்றுவிப்பாளருக்கும் பார்வையாளர்களுக்கும் இடையே ஒரு கலந்துரையாடல் அங்கம் இடம்பெற்றது. இதன் மூலம் இக்கலை வடிவம் மற்றும் இதனை இன்றும் செழுமைப்படுத்தி வரும் வளமான மரபுகளை குறித்த ஆழமான புரிதலையும் பார்வையாளர்கள் பெற்றனர். தெருக்கூத்து கிராமத்தில் தான் நடக்கும்ட்டு நினச்சேன். ஆனால் இப்போது when I'm looking at it in Singapore and அதோட authenticity, அதோட aspects இன்னும் இன்டாக்டில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மரபுக்கலை என்பது கண்டு ரசிப்பதற்கு மட்டுமல்ல, அதை பாதுகாப்பதும் நடைமுறைப்படுத்துவதும் அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பதும் நம் கடமை என்பதை இப்பயிலரங்கு அனைவருக்கும் நினைவூட்டியது. நமது கலாச்சார அடையாளத்தை கட்டிக்காத்து சமூக உணர்வையும் வலுப்படுத்தும் நம் மரபு நம் சொத்து. It's encouraging to see traditional art forms being preserved and passed on to future generations through initiatives such as these. கற்றுக்கொள்வதற்கும் தங்கள் திறன்களை மேம்படுத்திக் கொள்வதற்குமான வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு வழங்கப்படும் போது அவர்கள் தங்கள் சமூகத்திற்கு அர்த்தமுள்ள வகையில் பங்களிக்கிறார்கள். Up next, we take a look at an event that celebrates the accomplishments and achievements of young individuals who have excelled in their academic pursuits. அந்த கதையை உங்களுக்காக கொண்டு வருகிறோம் இந்த சிறிய இடைவேளைக்கு பிறகு. Divya, Singapore's Indian community is a vibrant tapestry of languages, cultures, and traditions. Over the years, communities from different linguistic and regional backgrounds have contributed significantly to our nation's growth, while continuing to preserve their unique heritage.
இந்தி, பஞ்சாபி, பெங்காலி, குஜராத்தி, மலையாளம் மற்றும் தெலுங்கு போன்ற மொழிகளை பேசும் சமூகங்கள் பல ஆண்டுகளாக சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பங்களித்து நமது பன்முக கலாச்சார சூழலை எண்ணற்ற வழிகளில் செழுமைப்படுத்தியுள்ளன. One of Singapore's greatest strengths lies in its ability to create space for these diverse communities to preserve their individual languages and cultural identities while remaining united under a shared national identity. இந்த அர்ப்பணிப்பை நமது கல்வி முறையிலும் காண முடிகிறது. சிங்கப்பூரின் பாடத்திட்டத்தில் பல இந்திய மொழிகள் அதிகாரப்பூர்வ தாய்மொழி பாடங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இளம் தலைமுறையினருக்கு தங்கள் அடையாளத்துடன் தொடர்பில் இருப்பதற்கும் தமது தாய்மொழிகளை கற்றுக்கொள்வதற்கும் இது வாய்ப்பளிக்கிறது. After all, language is more than just a means of communication. It carries history, values, and a sense of belonging. When a community invests in preserving its language, it also is investing in its future. அப்படிப்பட்ட ஓர் இந்திய சமூகம் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவர்களையும் தங்கள் தாய்மொழியை ஊக்குவிப்பதற்கான தொடர் முயற்சிகளையும் கொண்டாடுவதற்காக அண்மையில் ஒன்று கூடியது. அந்த நிகழ்ச்சிக்கு இப்போது நாமும் செல்லலாம், வாருங்கள். The Hindi Society Singapore recently held its annual awards ceremony in conjunction with its anniversary celebrations, bringing together students, parents, educators, and members of the Hindi-speaking community to celebrate another year of achievements and milestones. What began more than 3 decades ago as a community-led effort to ensure Hindi-speaking children in Singapore could study their mother tongue has since grown into one of the country's renowned language institutions. Today, with more than 4,200 students under its wing, the Society continues to play a pivotal role in supporting Hindi as one of Singapore's approved mother tongue languages within the national education system, while strengthening bonds within the community and nurturing future generations. The purpose of this award ceremony is to award all students who have excelled with A in their Hindi language examinations. This is also a motivation for all students to look forward to good results and a good reception and award at the end of the year. Since 1990 to now, it's 37 years. When we started classes, there were only 3 students. Now, Hindi Society has 4,200 students. I am delighted to say that our students have really performed exceptionally well, and they have continued to improving their result year after year. Students were recognized for their academic excellence across the PSLE, GCE O-level, and GCE A-level examinations, celebrating not only their individual achievements, but also the dedication and perseverance that such accomplishments require. Beyond acknowledging outstanding results, the awards serve as an important source of encouragement for younger learners. We hope that students who have actually learned Hindi can play a larger role within the community. We hope the parents and the alumni can join the Hindi Society and be part of the organization in helping to propel the organization to a next level. As the society looks towards the future, its mission extends far beyond language instruction alone. Alongside nurturing bilingual students, it hopes to inspire future teachers, volunteers, community leaders, and members who will one day contribute back to both the society and the wider community. By continuing to evolve its programs and embrace new approaches to learning, the society hopes to ensure that future generations remain connected to their heritage, while contributing confidently to Singapore's multicultural society. I think as Singapore is a very multicultural society, being able to learn Hindi has allowed me to stay connected to my roots and my family and traditions, while also appreciating the diversity of languages and cultures here in Singapore. Students continue to balance their mother tongue studies alongside the demands of school life, demonstrating the commitment and discipline required to pursue bilingual excellence. So usually Hindi students in Singapore, it goes 2 ways, right? Firstly, some schools do offer it in school itself, which is called the ISVP program, right? So in-school parallel programs. And otherwise, some schools which are unable to do so, then these Hindi students have to go to Hindi centers on Saturday mornings. So yeah, I mean, for me, I'm fortunate enough that my school has Hindi in school itself. So I usually attend lessons in school itself, yeah. For me, my junior college, all junior colleges have to
have Hindi outside at a center, and it's only once a week on Saturdays. Usually like a center usually consists of about like 4 or 5 hours of Hindi lessons. Yeah, it was just on a Saturday around 8 a.m. we would start, and around like 1 p.m. Among this year's recipients was a student from the PSLE category who has also been nominated for the Prime Minister's Book Prize this year, in recognition of her outstanding achievements in both English and Hindi. Her accomplishment serves as an encouraging reminder of opportunities that bilingual education can create, while reflecting the strong foundations that have been built over the society's 3 decades of service. All of the teachers from the Hindi Society, they've always gone the extra mile for me. Whether it's giving me extra practices, staying back after class to patiently clear my doubts, or even encouraging me constantly when things get hard, they have always had my back and been there for me. Its achievements stand as a testament to what can be accomplished when communities come together with a common purpose and a long-term commitment to future generations. And as the society celebrates another milestone in its journey, its story continues to be written not only by those who founded it, but also by the students who will shape its next chapter. It's always encouraging to see communities invest in their language and future generations. இடைவேளைக்கு பிறகு உலகமெங்கும் உள்ள தமிழர்களை ஊக்குவிக்கும் சொற்களுக்கு சொந்தக்காரரான ஒரு இலக்கிய ஆளுமையை நினைவு கூறவிருக்கிறோம். Stay tuned, you're watching Talam Indian Beat. Divya, you seem to be in quite a good mood today. What's up? பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. Interesting, but what if things don't go according to plan? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. Fair enough, but what if you had to describe life itself? எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். Wait a minute, Divya, why are you communicating entirely through lyrics right now? ஏனென்றால் சில எண்ணங்களையும் உணர்வுகளையும் பாடல்கள் மற்றும் கவிதைகள் மூலமாகத்தான் மிக தெளிவாக வெளிக்காட்ட முடியும். வாழ்க்கையின் எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் இன்றும் நம் மனதோடு ஒன்றி போகும் வழியில் சொற்களை செதுக்கிய அபாரமான திறமை கொண்டவர் தான் இந்த கவியரசர். Which is why admirers recently gathered to celebrate the enduring legacy of this wordsmith. Here's the story. மொழி மற்றும் இலக்கியத்தின் மீது காலம் தாண்டிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஆளுமைகள் மிக சிலரே. அவர்களுள் ஒரு முக்கிய இடம் பிடித்தவர் கவியரசர் என்று அழைக்கப்படும் கவிஞர் கண்ணதாசன். தனது கவிதைகள், பாடல்கள் மற்றும் தத்துவார்த்த எழுத்துக்கள் வாயிலாக சாமானிய மக்களின் உணர்வுகளுக்கு குரல் கொடுத்த இவர் உலகம் முழுவதிலும் தமிழ் பேசும் மக்களின் இதயங்களில் நீங்கா இடத்தை பிடித்தவர். மறைந்த இக்கவிஞரின் 100ஆண்டு விழாவை கொண்டாடும் விதமாக சிங்கப்பூரில் தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்தை மேம்படுத்துவதிலும் அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதிலும் ஈடுபட்டு வரும் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் மற்றும் கவிமாலை ஆகிய 2 அமைப்புகளும் இணைந்து இவரது இலக்கிய பங்களிப்பை போற்றும் வகையில் ஒரு சிறப்பான விழாவை அண்மையில் ஏற்பாடு செய்திருந்தன. தமிழ் இலக்கியத்தின் மீதான பற்றை வளர்ப்பதையும் இன்றைய சமூகத்தை வடிவமைக்கும் வளமான இலக்கிய மரபுகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்துவதையும் நோக்கங்களாக கொண்டிருந்தது இவ்விழா. சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் நாங்கள் ஆண்டுதோறுமே கவியரசு கண்ணதாசன் விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு அவருக்கு 100ஆண்டு விழா என்று நாங்கள் விருப்பப்பட்டோன்னே அவருக்கு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நாங்களும் எங்களது குழுவினரும் ஏற்பாடு செய்தோம். அந்த வகையிலே கவிஞருடைய கருத்துக்களை இங்கே உள்ள வருகின்றவர்களுக்கும் புதிய சமுதாயத்துக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய ஆர்வத்திலே இந்த புதிய ஏற்பாட்டுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கண்ணதாசன் அப்படின்னாலே ஒரு பெரிய ஈர்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருந்துகிட்டே இருக்குது. சிங்கப்பூரில் கடந்த 25 ஆண்டுகளாக தமிழ் கவிதைக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரே அமைப்பு கவிமாலை. நாங்கள் கவிஞர்களை கொண்டாடுறதும் கவிதைகளை கொண்டாடுறது தான் எங்களுடைய அமைப்பினுடைய முக்கியமான நோக்கம். அந்த வகையில் கவியரசருடைய கவிதைகளை நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். கண்ணதாசன் தமது கற்பனை வளத்தாலும் தத்துவார்த்த வரிகளாலும் தமிழ் மொழியை உலகறிய செய்தவர். 4000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகள், 5000த்திற்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், எண்ணற்ற நாவல்கள், கட்டுரைகள் என பல தளங்களில் இயங்கின இவரது வாழ்க்கை மற்றும் இலக்கிய பங்களிப்புகள். இவற்றை கொண்டாடும் வகையில் விழா 2 முக்கிய பகுதிகளை கொண்டிருந்தது.
இலக்கியம் சார்ந்த கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் உரையாடல்கள் மூலம் இவரது படைப்புகளின் பல்வேறு பரிமாணங்களை ஆராய்ந்த கவியரங்கம் ஒரு பகுதியாகவும், இவரது பாடல்களின் ஈர்ப்பை மையமாக கொண்டு பேச்சாளர்கள் விறுவிறுப்பான விவாதங்களை மேற்கொண்ட பட்டிமன்றம் மற்றொரு பகுதியாகவும் அமைந்திருந்தன. அதாவது எல்லாருமே கவிஞர்கள், நிறைய கவிஞர்கள் எல்லோரும் வாழ்க்கையைத்தான் எழுதுகிறார்கள். ஆனால் கவியரசு கண்ணதாசன் வாழ்க்கையினுடைய பல கோணங்களுக்கு தேவையான பாடல்களை பாடியிருக்கிறார். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் இல்லையா, அந்த 1000க்கும் வேண்டிய பாடல்கள் அவரிடம் இருக்கிறது. எந்த கேள்விக்கும் வாழ்க்கையை பொறுத்தவரை கண்ணதாசனிடம் பாடல்களிலிருந்து நாம் பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையில் வாழ்க்கை நெறிமுறைகளையும் எப்படி வாழணும் ஒரு மனிதர் அப்படிங்கிறதுக்கும் வாழ்க்கையினுடைய தத்துவங்களை எல்லாம் ரொம்ப அழகாக எளிமையான தமிழில் கொடுத்துருக்காங்க. அது எந்த நாட்டவராக இருந்தாலும் தமிழ் தெரிந்தவர்களுக்கு அந்த கருத்து நிச்சயமாக அவங்க மனதில் ரொம்ப ஆழமாக பதிவதற்கு ரொம்ப உதவியாக இருக்குது. கண்ணதாசனின் இலக்கிய பங்களிப்புகளின் முழுமையான பரிமாணத்தை அறியாதவர்களுக்கு இந்நிகழ்ச்சி அவரது படைப்புகளை எளிதில் அறிந்து கொள்ளும் கற்றல் பயணமாக அமைந்தது. அவரது மகன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டது கொண்டாட்டத்திற்கு மேலும் சிறப்பு சேர்த்தது. தம் தந்தையின் வாழ்க்கை குறித்த இனிய நினைவுகள், அதிகம் அறியப்படாத சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் பல்வேறு அனுபவங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். இப்போ முதல்ல நடந்த அந்த கவியரங்கம் அப்பாவோடைய 6 முகமாக அதை பிரித்து அதை பற்றி பேசியிருந்தாங்க. அது அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா தன்னை வெறும் ஒரு கவிஞனாகவோ இல்லை ஒரு பாடலாசிரியராகவோ மட்டும் பார்க்காம தன்னை ஒரு எழுத்தாளனாகவும் தன்னை ஒரு ப்ரொடியூசராகவும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டவனாகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் பார்த்தது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. அவரது கவிதைகள், கட்டுரைகள் மற்றும் பாடல் வரிகளை வாசிப்பது இளையர்கள் தமிழ் மொழியின் மீதான தங்கள் ரசனையை மேம்படுத்திக் கொள்ளவும் தங்கள் மொழி புலமையை வளர்த்து கொள்ளவும் துணை புரிகின்றன. கண்ணதாசன் அவருடைய கருத்துக்கள் தமிழில் மட்டும் எனக்கு பயன் கொடுக்காம என்னுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி எனக்கு பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த வயசில் in your teenage years you're like trying to learn what are good morals or good ways to live life. அந்த நிலையில் இருக்கும்போது கண்ணதாசனுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பிறந்த ஒரு நூற்றாண்டு கடந்த பின்னரும் கவியரசு கண்ணதாசனின் படைப்புகளில் உள்ள அழகும் ஆழமும் இன்றும் இளைய தலைமுறையினருடன் தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றன. கலைஞர்கள் மறைந்தாலும் அவர்களுடைய உன்னதமான சிந்தனைகளும் இலக்கியமும் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதற்கு இதுவே சான்று. எழுத்துக்களின் வழியே மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ள கவியரசர் கண்ணதாசன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் என்றும் அழியாத ஒரு சகாப்தம். And with that, we've come to the end of today's episode. If you are organizing a community event and would like for it to be a part of our program, please do write in to us early. ரிஷி, கவியரசு கண்ணதாசனின் ஒரு சில பொன்னான வரிகளோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோமா? Sure, Divya, take it away. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை விடு. 2இல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து. நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. On that wonderful note, signing off is Divya Shalini. ரிஷிவர்மன், நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். Bye. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.